தமிழ் மொழி பெறுவதைப் போன்று வேற்று மொழிகள் தமிழில் இருந்து பெற்றுள்ளனவா? ஆனந்தி, பெற்றுள்ளன டேவிட். தமிழர்கள் பழங்காலத்திலேயே கடல் துறையில் பெரும் முன்னேற்றம் அடைந்திருந்தனர். சங்க இலக்கியத்தில் நாவாய், வங்கம், தோணி, கலம் போன்ற பல வகையான கடற்கலன்கள் இயக்கப்பட்டதற்கான குறிப்புகள் உள்ளன. இதில் தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பதே ஆங்கிலத்தில் நேவி என ஆகியுள்ளது டேவிட். முந்தால், தமிழரின் கடல் ஆளுமை சார்ந்த வேறு எவ்வகை சொற்கள் எந்தெந்த மொழிகளில் இடம்பெற்றுள்ளன? ஆனந்தி. ஆனந்தி, உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளுள் ஒன்றாகவும் திகழ்வது கிரேக்க மொழியாகும். இம்மொழியின் கடல் சார்ந்த சொற்களில் எரிதரை, ஈபேவி, எழுதரான், கலன், ஐர, கலயுகோய், நீர், ஏன்பேஜேஓ, நீரியோஸ், ஏனுன்றபி, நீரிய, நாவாய், நாய், நாயு, தோணி, ஏவி, தோணேஸ் போன்ற தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ளன. முந்தால், மிக வியப்பாக இருக்கிறது. கடல் சார்ந்த சொற்கள் மட்டும்தான் தமிழில் இருந்து வேற்று மொழிகளுக்கு சென்றுள்ளனவா? ஆனந்தி, இல்லை முந்தால், பல்வேறு துறை சார்ந்த தமிழ் சொற்களும் வேற்று மொழிகளுக்கு சென்றுள்ளன. டேவிட், இதை கேட்பதற்கு ஆவல் உண்டாகிறது. விரிவாக கூறுகிறாயா? ஆனந்தி, கடல்சார் துறையில் மட்டுமல்லாது பண்டை தமிழர்கள் கவிதையியலிலும் முன்னேற்றம் பெற்றிருந்தனர். கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் ஒப்பாக காண முடிகிறது. தமிழில் வா என்றால் என்னவென்று உனக்கு தெரியும்? இச்சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இல்லியாத்தில் பாயியோனா தீனேவாயோவிலே என குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போலோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது வா என கிரேக்கத்தில் குறிக்கப்படுகிறது. வா வகைகளுள் ஒன்று வெண்பா என்பது உனக்கு தெரியும். வெண்பாவின் ஓசையானது செப்பலோசை ஆகும். கிரேக்கத்தில் வெண்பா வடிவப் பாடல்கள் சாப்போ என அழைக்கப்படுகின்றன. இது கிரேக்கத்தில் இருந்து இலத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்தில் செப்பிக் ஸ்டேன்சா என இன்று வழங்கப்படுகிறது. பாவின் சுவைகளில் இளிவரல் என்ற துன்பச் சுவையினை தமிழிலக்கணங்கள் சுட்டுகின்றன. கிரேக்கத்தில் துன்பச் சுவையுடைய பாடல்கள் எளிகியா இயேவாயே என அழைக்கப்படுகின்றன. டேவிட், நீ கூறும் இலியா காப்பியம் கிமு 8ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தது அல்லவா? ஆனந்தி, ஆமாம். டேவிட், இன்று வேற்று நாட்டினருடன் தொடர்பு கொள்வதற்கு கணினி உள்ளது, சென்றுவர வானூர்தி உள்ளது. அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் எவ்வாறு தகவல் தொடர்பு கொண்டிருந்தனர்? ஆனந்தி. ஆனந்தி, நல்ல கேள்வி. நாள் முன்னரே தமிழரின் கடல் ஆளுமை பற்றி விளக்கினேன் அல்லவா? தமிழரும் கிரேக்கரும் கடல் வழியாகவும் தொடர்பு கொண்டனர். முந்தால், விளக்கமாகச் சொல் ஆனந்தி. ஆனந்தி, தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வரவேண்டும் என்பதை கிரேக்க நூல் ஒன்று விளக்குகிறது. கிரேக்கத்தில் இருந்து. டேவிட், எவ்வளவு வியப்பாக உள்ளது! அந்நூலில் தமிழ்நாடு பற்றியெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளதா? ஆனந்தி. ஆனந்தி, ஆம், குறிப்பிடப்பட்டுள்ளது டேவிட். அவ்வளவு ஏன்? எரிதரேசியன் ஆப் த பெரிபல்ஸ் என்னும் அந்நூலின் பெயரிலேயே தமிழ் சொல் இருப்பதாக கூறுகின்றனர். முந்தால், அப்படியா? என்ன சொல் அது? ஆனந்தி, எரிதரை என்பதுதான் அது. கடலை சார்ந்த பெரிய புலம் என்பதே எரிதரேசியன் ஆப் த பெரிபல்ஸ் என ஆகியுள்ளது. இதுபோல் தொல்தமிழின் வளர்ச்சி தொடரவும் நிலைத்திருக்கவும் நம்மாலான பணிகளை செய்ய வேண்டும். டேவிட், நம் தமிழ்மொழி நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆனந்தி, வளர்ந்து கொண்டிருக்கும் அறிவியல் துறை கலை சொற்களை உடனுக்குடன் தமிழ் மொழியில் மொழி பெயர்த்து அத்துறைகளை மேலும் வளர்க்க வேண்டும். அப்போதுதான் நம் தமிழ்மொழி அறிவுக்கான கருவியாக மாறும். தமிழில் உள்ள தத்துவம், அரசியல் ஆகிய துறைகளின் சிந்தனைகளை எல்லாம் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதுவும் நம் தமிழ்மொழி நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய இன்றியமையாத பணியாகும்.